ஹாய், இன்னைக்கு நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில என்சிஇஆர்டி புக் பேக்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்பர் 3.1 அரேஞ்ச் த ஃபாலோயிங் மெட்டல்ஸ் in the order in which they displace each other from the solution of their salts. Given metal Al, Cu, Fe, Mg and zinc கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சுக்கிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் என்ன, டிஸ்பிளேஸ் பண்ணுறதுனா மெட்டல் டிஸ்பிளேஸ் பண்ணுறதுனா என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ரியாக்ஷன். ஸோ Mg plus ZnCl2 will form MgCl2 plus Zn. ஸோ இங்கே நமக்கு யாரை டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கா, மெக்னீஷியம் ஜிங்கை டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கு. ரைட். இப்போ மெக்னீசியோட ஆக்சிஜன் ஸ்டேட் இங்கே 0, இங்கே ஜிங்க்குக்கு 2+, இங்கே டிஸ்பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் எம்ஜிக்கு 2+ல இருக்குது, இங்கே ஜிங்க்குக்கு 0. ரைட். ஏன் ஆக்சிஜன் பார்க்குறேன்னா நமக்கு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி எல்லாமே ரெட் ஆக்சிடேஷன் தான். அப்போ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனது யார் ரொம்ப ஈஸியாக பாசிட்டிவாக மாறுவாங்க அப்படின்றதா இல்லையா. ஏன்னா எம்ஜி இங்கே ஆயிடுச்சு 2+ ஆயிடுச்சு, ஜிங்கை ரெடியூஸ் பண்ணி விட்டுருச்சு. ஸோ அப்போ ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகக்கூடியவங்க தான் மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ். அப்போ இதை அரேஞ்ச் பண்ணுற ஆர்டரை நம்ம எப்படி பார்க்கலாம். E0 வேல்யூஸ் கொடுத்தாங்க அப்படின்னா டேரெக்டாக நம்மளால் E0 வேல்யூஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ இங்கே E0 வேல்யூ கொடுக்கல. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிள் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர். அப்போ இந்த எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெட்டலுடைய மெட்டாலிக் கேரக்டர்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பிஹேவியர் இல்லைனா மெட்டாலிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெட்டாலிக் கேரக்டர் ஒரு பீரியாடிக் டேபிளில் எப்படி சேஞ்ச் ஆகுது. ஸோ மெட்டாலிக் கேரக்டர் ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் பிஹேவியர் எஸ் பிளாக்கு அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் நமக்கு டி பிளாக். ஸோ லெஃப்ட் டு ரைட் மெட்டாலிக் கேரக்டர் வந்து குறைஞ்சிட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட்டில் நமக்கு சோடியம் எடுத்திங்கன்னா இட்ஸ் அ மெட்டல் எஸ் பிளாக்ல, அதே அந்த பக்கம் குளோரின் எடுத்திங்கன்னா டி பிளாக் பி பிளாக்ல நான் மெட்டல். ஸோ இந்த மெட்டாலிக் பிஹேவியர் லெஃப்ட் டு ரைட்டு டிக்ரீஸ் ஆகும், அப் டு டவுன் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம்னா அதை கிளாஸிஃபை பண்ணோம். ஆனால் மெட்டல்ஸ் மோர் மெட்டாலிக் கேரக்டர் இருந்தால் அது ஈஸியாக என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை லூஸ் பண்ணி பாசிட்டிவ் ஸ்டேட்டுக்கு போகும். அப்போ ஈஸியாக எலக்ட்ரான் லூஸ் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன். ஈஸியாக என்ன பண்ணுது, அது ஆக்சிடைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இதை தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு எஸ் பிளாக்லேருந்து என்ன மெட்டல் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. ஸோ மெக்னீஷியம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் வரும், அதுக்கப்புறம் ஜிங்க், அதுக்கப்புறம் அயன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக காப்பர். இப்போ இந்த இடத்துல மெக்னீஷியம் வந்து எஸ் பிளாக், அலுமினியம் பி பிளாக், இந்த மூணுமே டி பிளாக் தான். இப்போ டி பிளாக்ல லெஃப்ட் டு ரைட் நமக்கு என்ன ஆகும், மெட்டாலிக் கேரக்டர் பீரியாடிக் டேபிள்லாம் சொல்லிட்டோம், லெஃப்ட் டு ரைட் நமக்கு டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ பீரியாடிக் டேபிள் ஆர்டர்னு பார்த்துட்டோம்னா நமக்கு என்ன இருக்கும், Fe 26ல் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் 29 காப்பர், அதுக்கப்புறம் என்ன வரும் நமக்கு 30 ஜிங்க் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆர்டர் தானே வரணும் இல்லையா, FeGu. ஆனால் ஜிங்க் என்ன இருக்குது, இது ரெண்டுக்கும் முன்னாடி வந்திருக்கு நம்ம ஆர்டரில். ஸோ என்ன காரணம் அப்படின்னா ஜிங்க் வந்து D10 கான்ஃபிகரேஷன், D10S2 கான்ஃபிகரேஷனில் இருக்கிறதுனால இதை வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுக்கு வந்து பி கேரக்டர்ஸ் தான் அதிகமாக இருக்கும், அதாவது பி பிளாக்கோடைய கேரக்டர்ஸ். அப்போ இதை நம்ம ஒரு பர்ஃபெக்டான டி பிளாக் எலமெண்ட்னே கன்சிடர் பண்ண மாட்டோம். ஜிங்க் மட்டும் இல்லை, ஜிங்கோட ஃபேமிலி வேறு யார் இருக்கா, கேட்மியம் அண்ட் மெர்க்குரி, இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பி பிளாக்கோடைய தான் நம்ம லிங்க் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படின்றப்ப என்ன ஆயிடுது, நம்ம ஜிங்க் இஸ் கன்சிடர்ட் அஸ் அந்த பி பிளாக், பிகாஸ் பி பிளாக் கேரக்டர் அங்கே அதிகமாக இருக்கிறனால, அதனால ஜிங்க் நமக்கு முன்னாடி வந்துடுது. மற்றபடி இதெல்லாம் லெஃப்ட் டு ரைட் ஆர்டர் தான். பாருங்கள், Feக்கு அப்புறம் யார் வருவாங்கன்னா Cu. ஸோ இப்படி தான் நம்ம இதை அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் கேட்டாங்க அப்படின்னா E0 வேல்யூ கொடுக்குற பட்சத்தில் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா E0 வேல்யூஸ் அரேஞ்ச் பண்ணி நம்ம ஆன்சர் போட்டுக்கலாம். அரேஞ்ச் ஆர்டர் இன்க்ரீசிங்கோ டிக்ரீசிங்கோ போட்டுக்கலாம். கொடுக்காத பட்சத்தில் அதோடைய மெட்டாலிக் கேரக்டரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதோட மெட்டாலிக் கேரக்டர் எப்படி வருது, அதுக்கு அப் டு டவுன் மெட்டாலிக் கேரக்டர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அது பி பிளாக்காக இருந்தாலும் சரி, எஸ் பிளாக்காக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரியான ஆர்டர், இந்த மாதிரியான பீரியாடிக் ட்ரெண்ட்ஸை நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு சால்வ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.